வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோங்க. நாம் இன்னைக்கு நம்ம கிங்ஸ் தமிழா சேனலில் காலையில் மீந்து போன இட்லியை வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொரப்பாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லை, சும்மா அது உதிர்ந்து இருக்கிற மாதிரி, இல்லை கையிலே கூட நீங்கள் உதுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொரப்பாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இதோட ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா ஸ்லைஸாக நறுக்கி போட்டு பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி இது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி நமக்கு வரும். பாருங்கள், இதெல்லாம் ஒரு உருண்டை மாதிரி நான் உருட்ட போகிறேன். இப்போ முதல்ல நம்ம மிக்சர் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு உருண்டையாக வந்துருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் லைட்டாக தொட்டுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நமக்கு சைஸுக்கு ஏற்றாப்புல ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக நான் உருட்டிக்கிறேன். ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் நான் உருட்டிக்கிறேன். இதே போல் எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டையெல்லாம் உருட்டி நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த கோதுமை மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டு மிதமான தீயிலே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு நல்ல ரெட்டிஷ்ஷாக சூப்பரான ஸ்நாக் உடனே ரெடி ஆயிருங்க. ஆனால் இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வேக வைக்கணும். பாருங்கள், இது ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக எடுக்கும். நம்ம நல்லா அந்த ஸ்நாக் உள்ளே எல்லாமே வெந்திருக்கணும். ஆல்ரெடி நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கோம், அதனால் பிரச்சனையே கிடையாது. இட்லியும் வீட்டில் வச்ச இட்லி தான். இப்போ ஸ்நாக் நமக்கு சூப்பரான ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. மீந்து போன இட்லி இருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.